வந்து ஒவ்வொரு படத்துக்கும் நிறைய எஃபர்ட்ஸ் போடும்போது தோணும், கான்ஸ்டண்ட்டாக எஃபர்ட்ஸ் போடும்போது தோணும், இஸ் இட் வர்த், படம் முடியும் போதோ ரிலீஸ் பண்ணும்போதோ இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறதுக்கு வந்து வர்த் இருக்கா அப்படின்னு பல தடவை மைண்டில் ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதில் வந்து இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஆனால் இந்த ரசிகர்களோட கைத்தட்டலும் இந்த மாதிரியான விருதுகளும் போடுற எஃபர்ட்ஸுக்கு வந்து வர்த் இருக்கு அப்படின்னு வந்து என்னை உணர வைக்குது. ஸோ இந்த எஃபர்ட்ஸ் இன்னும் மேலே மேலே எவ்வளோ போட முடியுமோ அதுக்கும் மேலே எஃபர்ட்ஸ் போடுறதுக்கு ஒரு ஊக்குவிக்கிற சக்தியாக, ஒரு ஊக்குவிக்கிற விஷயமா நான் வந்து இந்த விருதை நான் கன்சிடர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரிபடி. இந்தியன் 2 படத்தை பற்றி அப்டேட் கொஞ்சம் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது 4th ஷெட்யூல் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அவ்வளோதான் சொல்வீங்களா? வேற என்ன சொல்லணும்? ஏன் எக்ஸ்ட்ராவா ஏதாவது? சரி சார், இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன் சார். தளபதி விஜய் அண்ணாவோட நெக்ஸ்ட் ஏதாவது டாக்ஸ் போயிட்டு இருக்கா சார்? ஏதாவது இருக்கா சார்? இப்படி பார்க்காதீங்க சார், பயமா இருக்கு சார். நான் சொல்லுவாங்க, இருங்க, அமைதியா இருந்தா சொல்லுவாரு. நானும் ரெடி, அவரும் ரெடி. எனி டைம் இட் மே ஹேப்பன். எனி டைம் இட் மே ஹேப்பன். ஓகே ஓகே, டன். டிவிஎம் சரவணன் சார் உங்களுக்காக ஒரு வீடியோ பைட் கொடுத்துருக்காரு, என்னன்றதை பார்த்துடலாம் சார். ஒரு நாள் ரஜினி சார் கேஷுவலாக என்னை பார்க்க வந்தார் ஸ்டுடியோக்கு. ரஜினி, நான், குஹன் 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். சார் ஏதாவது பிக்காக பண்ணணும் சார், கிராண்ட் ஸ்கேலில் பண்ணணும் சார் படம் அப்படின்னாரு. அப்படி கிராண்ட் ஸ்கேலில் படம்னா, கிராண்டுனா இன்றைக்கி இருக்கிறதுல சங்கர் தான் தமிழை பொறுத்தவரையிலும். சங்கர்னா கிராண்டு, கிராண்டுனா சங்கர் அப்படின்னோடனே சிரித்தார் அவர். சிரிச்சுட்டு, அது ரைட் சார், எனக்கு சங்கர் பண்ணுவாரான்னு தெரியல சார்னார். ஏன்னா அதுக்கு ஏதோ காரணம் சொன்னார். குஹன் சொன்னால் திருப்பிக்கிட்டு, நீங்கள் சங்கரை கேட்க வேண்டியதில்லை சார், நான் கேட்குறேன், ஆஸ் ப்ரொடியூசர் நான் கேட்குறேன், நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். அவர் எஸ்ன்னா பண்ணட்டும், நோன்னா நோன்னு சொல்லிட்டு போட்டோம், உங்களுக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட்டும் வேணாம் சார் அப்படின்னா. சரி அப்படின்னா ப்ரொசீட் பண்ணுங்கள் குஹன் அப்படின்னாரு. குஹன் போய் பார்த்த உடனே, இந்த மாதிரி நாங்கள் ரஜினி சார் வச்சு படம் எடுக்கலாம்னு நினைக்கிறோம், நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். நான் பண்ணுறது இருக்கட்டுங்க, ரஜினி சார் என் படத்தில் ஆக்ட் பண்ணுவாரான்னு தெரியுமா அப்படின்னு. அது எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி சார், நீங்கள் உங்களுக்கு ஓகே ஆனது, எனக்கு ஓகே அப்படின்னாரு. அப்படி சொல்லி தான் 2 பேரும் ஓகே ஆனது. காரணம் குஹன் தான் காரணம், 2 பேரும் லிங்க் பண்ணது. 2 பேரும் சேராமல் இருந்தாங்களே தவிர, சேரக்கூடிய லெவலில் இருந்தும் சேராமல் இருந்தவங்க 2 பேரும். அவருடைய படங்கள் எல்லாமே கிராண்ட் ஸ்கேல், பிக் ஸ்கேல் அப்படின்றதுனா சங்கர் தான் தமிழில் இருக்கிற டைரக்டரில் நம்பர் 1. அவருடைய பிளானிங், எக்ஸிக்யூஷன், திங்கிங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டு, எல்லாமே பிக் ஸ்கேல் தான். அப்படிப்பட்ட ஒரு அருமையான டைரக்டர் தமிழ் கிடச்சது, சங்கர் கிடச்சதில் ரொம்ப சந்தோஷம். அவருக்கு எங்களுக்காக சிவாஜி பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா பெரிய லெவலில் படம் பண்ணி கொடுத்தாரு. திருப்தியாக இருந்தது. சில்வர் ஜூப்ளி போச்சு, நல்ல எல்லாருக்கும் ப்ராஃபிட்டபிலிட்டியோடு இருந்த ஒரு நல்ல படம் எடுத்தோன்றதில் சந்தோஷம். அப்படிப்பட்ட சங்கருக்கு பிஹைண்ட் வுட் வந்து நீங்கள் வந்து அவருக்கு சங்கருக்கு அவார்டு கொடுக்குறது, அதுவும் ஏவிஎம் பேரில் கொடுக்குற அவார்டு கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய கலைக்கூடத்தின் சார்பாக எங்களுடைய 4வது ஜெனரேஷன், ஏவிஎம்மின் 4வது ஜெனரேஷனான அருணா அபர்ணா வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிஹைண்ட் வுட்ஸ் வந்து ஆரம்பித்து 17 வருஷம் ஆகிருக்குன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுலேயும் 7 வருஷமாக கலைஞர்களை பாராட்டி அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறது ரொம்ப பாராட்டக்கூடிய நல்ல விஷயம். இந்த மாதிரி நிறுவனம் வந்து இல்லை எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் பார்த்து ரசிக்கிறாங்கன்னும் போது சினிமாவுக்கு ஒரு பெரிய பாலமாக இந்த பிஹைண்ட் வுட் இருக்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட பிஹைண்ட் வுட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே வந்து ஏவிஎம்மில் படம் பண்ணுன்றது பல பேரோட கனவு, என்னுடைய கனவும். முதல் படம் ஜென்டில்மேன் பண்ணும்போது அந்த பூஜைக்கு சரவணன் சார் வந்திருந்தாங்க, என்னை ப்ளஸ் பண்ணாங்க. என்னுடைய கனவு இன்னும் பெருசாச்சு. பட் பல வருஷங்கள் கழித்து ஏவிஎம்முடைய டைமண்ட் ஜூப்ளி படம் சிவாஜி இயக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இப்போ வந்து மெயினாக அந்த படத்தில் நான் பார்த்து பிரமித்தது ஏவிஎம்முடைய நிர்வாக திறமையும் அனுபவமும். ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை ரொம்ப குயிக்காக ஷேப் பண்ணி, ஐ மீன் மிஸ்டர் குஹன் சாரை வந்து ரொம்ப பாராட்டணும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ப்ராஜெக்டை ஷேப் பண்ணி எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு போய் இந்த படத்தை முடித்து வெற்றிகரமாக ரிலீஸ் பண்ணி ஒரு சில்வர் ஜூப்ளி ஓடுற அளவுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் மேயப்ப செட்டியார் அவர்களுடைய படங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போயே ரொம்ப அட்வான்ஸ்ட் தாட்டு, ரொம்ப பாத் பிரேக்கிங் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் நான் அப்பப்போ கொஞ்சம் படிச்சிருக்கேன். காலையில் எந்திரிச்ச உடனே
அன்றைக்கி செய்ய வேண்டிய வேலைகளை வந்து ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. அன்றைக்கி பண்ண வேண்டிய வேலைகளை வந்து ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி எழுதிட்டு ஒவ்வொன்றா முடிச்சு அதை டிக் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேன், படிச்சிருக்கேன். சாரி அதையும் நான் என்னுடைய லைஃப்பில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன். அப்படிப்பட்ட ஒரு ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்களுடைய அந்த ஏவிஎம் நிறுவனத்துக்கிட்டேருந்து அவங்களுடைய சார்பான அந்த கோல்டு மெடல் வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை.